உனக்கெல்லாம் தகுதி தரலாம் இல்லைன்னு சொன்னவங்க மத்தியில தகுதிப்படுத்தி தரப்படுத்தி உயர்த்தி வச்ச என் தேவாதி தேவனாகிய கிறிஸ்து இயேசுவை நான் ப்ரமோட் பண்ணலன்னா அதுவே எனக்கு ஒரு பெரிய பாவம், பெரிய சாபக்கேடு. ஏன் பிரதர் ஒருத்தர் மெசேஜ் பண்ணியிருந்தாரு, கிறிஸ்டியானிட்டியை ப்ரமோட் பண்ணதை ஸ்டாப் பண்ணி ரிலீஜனை உள்ள கொண்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு. என் மரணம் வரை, என் மூச்சு முடியும் வரை கிறிஸ்துவை ப்ரமோட் பண்ணதை நான் நிறுத்த போதில்லை. என்ன ஃப்ரீயா ப்ரமோட் பண்ண வர நான் எப்படிங்க ப்ரமோட் பண்ணாம இருக்க முடியும்? எப்படிங்க? இந்தியாவில் மட்டும் தாங்க இதை ரிலீஜனா பாக்குறாங்க. ஓகே, நிறைய நாடுகள்ல கிறிஸ்டியானிட்டின்றது ஒரு அன்பு, ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு மார்க்கம். ஓகே, அந்த அன்பு இன்னைக்கு இல்லாதான் நிறைய பேர் ஏங்கி தவிக்கிறாங்க. இந்த வீடியோ பார்க்குற எத்தனை பேர் நேசிக்கிறாங்கன்னு தெரியல. ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுக்கு நீங்க சும்மா ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். ஓகே, எதனா சர்ச்சுக்கு போங்க. இப்போ உடனே வந்துருவாங்க, மொத மாற்றம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன யாரும் மாத்தல. நான் என்னுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே புரியாம கதி கலங்கி நாசமா சுத்தின்னு இருக்கும் போது கிரைஸ்டுக்காக என்னுடைய வாழ்க்கையை கொடுத்தேன். ஒருத்தர் வந்து சொன்னாரு, கிறிஸ்துவ ஏத்துக்க பண்ண பயா அப்படின்னு சொல்லி துரத்துனேன். அதே அவர் சொன்னதை ஒரு நாள் அவரே அறியாம நான் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கும் அவரை பார்ப்பேன். நம்ம அண்ணன் நம்ம ஏரியால தான் இருக்காங்க. வார்த்தை என்னை தேட்டுருச்சு. ஓகே, இந்த பிலிப்பியர் 4:13 வார்த்தையை குத்திருக்கேன், பச்சை குத்தக்கூடாது. ஸோ அதை பற்றியான ஒரு வீடியோ நான் அப்புறமேட்டு போகிறேன். அதுக்கு ஒரு கமெண்ட்ல தம்ஸ் அப் போடுங்க, கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே, இன்னைக்கு நான் இதை ப்ரொமோட் பண்ணாமல் நிற்க முடியாது. இந்த கிறிஸ்துவை நான் ப்ரொமோட் பண்ணுறதுனால இன்னைக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இறந்து போகிறேன். மேபி டிக்டாக்னு ஒரு ஆப் இருந்து எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதில் எனக்கு வந்து ஒரு 450K ஃபாலோவர்ஸ் இருந்து ஒரே நாளில் தூக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராமே ஒரு நாள் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஓகேவா, இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்களுக்காக, ஈவன் என் அம்மா அப்பா, என் நண்பர்கள், அநேகரை கிறிஸ்துவுக்காக இன்னைக்கு நான் வந்து இழக்க வேண்டியது நஷ்டம்னு நினைக்கிறேன். உண்மையை வார்த்தையை பாருங்க, ரொம்ப அழகா பவுல் அழகா பிலிப்பியர் 3:7 ஆகிலும் எனக்கு லாபம் என்று இருக்கிறவைகளை எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம்னு என்ற. கிறிஸ்துவுக்காக நான் எதை வேணா செய்யறதுக்கு ரெடியா இருக்கேங்க. அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்குள்ள வாங்க. கிறிஸ்து உங்களுக்காக எல்லாத்தையும் செய்யறதுக்கு அதிகம். ஏன்னா எனக்கு பரலோகத்துல ஒரு பயங்கரமான ரூட் பிளான் இருக்கு. அதான் மேட்ரு. பரலோகத்தை பத்தி நம்ம அப்கமிங் வீடியோஸ்ல பார்த்துட்டே இருப்போம். ஸ்டேடியம் அதே அதிகாரத்துல 11 பாருங்களேன். அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப், பணம் இல்லாத வாழ்க்கை இல்லை. உடனே அதுக்காக வந்துடாதீங்க. சம்பாதிக்கணும். ஓகே, அதுக்கான ஆரோக்கியத்தையும் பலத்தையும் நன்மையான காரியங்களும் தேவன் தான் கொடுக்குறாரு. ஐ எம் ஃப்ரீ ஃப்ரம் ஆல் த அடிக்ஷன். ஓகே, இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு வேலை ப்ரான் அடிக்ஷன்ல இருக்கலாம், ட்ரக் அடிக்ஷன்ல என்ன மாதிரி இருந்துக்கலாம். நானும் அப்படிலாம் இருந்தேன். அதுல இருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கு கடவுளுடைய வார்த்தை, கடவுளுடைய அன்பு, தயவு, என்னுடைய பாவங்களை மன்னிச்சு என்னை ஏற்றுக்கொண்டு அதில் ஒரு சரியான பாதைக்குள்ள நடத்துறதுக்கு எனக்கு பெரிய சப்போர்ட் வந்து கிரைஸ்ட் தான். ஓகே, நிறைய வாட்டி ஆண்டவருக்காக எழுமுனேன், நிறைய வாட்டி திரும்ப கீழே விழுந்தேன். ஓகே, இன்னைக்கு நான் கிறிஸ்துக்குள்ள இருக்கிறதுனால நிறைய பேர் என்ன ரிஜெக்ட் பண்ணாங்க. வாட் எவர், நோ ப்ராப்ளம். ஐ டோன்ட் வாண்ட் எனி வாண்ட். ஐ வாண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆல் த வே டில் மை டெத். ஏன்னா எனக்கு அங்கே ஒரு இடம் இருக்கு, அவர் வச்சிருக்காரு. அதுக்காக நான் ஓட போறேன். ஓகேவா, புரியுதா பிரதர் சிஸ்டர்? தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. பட் இது வந்து ஒரு மதமாற்ற வீடியோ இல்லை. அந்த அன்பு டேஸ்ட் பண்ணி பாருங்க. அடுத்து போடுறேன் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றது. ஓகேவா, வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. காட் பிளஸ் யூ எவ்ரி ஒன். நீங்க என்ன நேசிக்கலனாலும் உங்களை நான் எப்பவுமே நேசிப்பேன். என் தேவன் எனக்கு அதான் சொல்லி கொடுக்குறேன். ஐ லவ் யூ எவ்ரி ஒன். உங்களுக்காக நான் ப்ரே பண்றதை விட மாட்டேன். எனக்காகவும் நீங்களும் ப்ரே பண்றதை விடாதீங்க. ஓகே, காட் பிளஸ் யூ எவ்ரி ஒன் கைஸ். லவ் யூ. பை பாய்.